அண்ட் ஆல்சோ இப்போது ஒரு ஜேர்னின்னு எடுத்துக்கிட்டாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும். நீ தனியாக தான் இருந்து எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் தாண்டி ஒர்க் இல்லாமல் இருந்திருக்கேன் அந்த டைமில். அது வந்து இல்ல நிம்மதி, காசு இந்த 2 விஷயம் இல்லன்னா மனுஷன வந்து ஒரு மாரி மாத்திரும். பயங்கரமா. அது எப்படி இருக்கு? ஆக்சுவலா எனக்கு அதான் முத்தலகு முடிஞ்சு எனக்கு சுத்தமா ப்ராஜெக்ட்ஸ் இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க எனக்கு. அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இருந்தது. எனக்கு தான் இல்ல. அவங்க ஒரு புது சீரியல்ல கமிட் ஆயிட்டாங்க. பட் எனக்கு தான் இல்ல. நான் ரொம்ப என்ன சொல்றது? ஆம், இந்த பர்சனல் பிரச்சனைலாம் இருக்குல்ல, அது கூட நம்ம ஏதாவது டைவர்ட் பண்ணிடலாம். அந்த ஃபினான்ஷியலா பிரச்சனை வந்தா மட்டும் எனக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது. நான் எதுல டைவர்ட் பண்ணலாம்னு நெனச்சா கூட என்னால முடியாது. எனக்கு இருக்கிறதுலே ஃபார்மோஸ்ட் பயங்கரமா என்ன சொல்றது? கஷ்டமா யோசிக்கிற ஒரு விஷயம் வந்து ஃபினான்ஷியலா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ அத டேக்கிள் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு. ஒரு 8 அதான் முத்தலகு முடிஞ்சு ஒரு 8 to 10 மந்த்ஸ் கிட்ட எனக்கு இல்ல. வர இது ப்ரொமோஷன்ஸு, ஆட்ஸு இந்த மாதிரி பண்ணி, பண்ணி யூடியூப் இருந்தது. ஸோ இதெல்லாம் பண்ணி, பண்ணி தான் ஒரு அளவுக்கு நான் சர்வைவ் பண்ணேன். ஸோ அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. சில பேர் சொன்னாங்க, வந்து "நீ நெனச்சீன்னா உன் லைஃபே மாறிடும். நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீன்னா உன் லைஃபே மாறிடும்" அப்படி இப்படின்னாங்க. நீங்க பண்ணிக்கோங்க. எனக்கு வேண்டாம் அதெல்லாம். நான் எப்படி இருக்கனோ நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இருந்த ஆனா செம்ம கஷ்டப்பட்டேன். பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். ஓகே, ஓகே மாறிடும், மாறிடும். ஓகே சாம் விட்டுறாத, 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 ஹோப்ப விட்டுறாத அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கேத்த மாரி நல்ல ப்ராஜெக்ட் சன் டிவில கிடைச்சது எனக்கு. சரி. பட் அது வரைக்குமே போராட்டமா தான் இருந்தது. செம்மையா ஸ்ட்ரகிள் ஆச்சு. அதுதான்.